கொல்கத்தா அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் வெற்றி பெற்ற குஜராத் அணி புள்ளி பட்டியலில் தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதின. ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய குஜராத் அணிக்கு சுப்மன் கில், சாய் சுதர்சன் ஜோடி சிறப்பான தொடக்கத்தை அளித்தது. இந்த ஜோடி முதல் விக்கெட்டுக்கு 12.2 ஓவர்களில் 114 ரன்கள் குவித்தது. சாய் சுதர்சன் 52 ரனிலும் சுப்மன் கில் 90 ரனிலும் ஆட்டம் இழந்தனர். இதனால் குஜராத் அணி 20 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 198 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 199 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய கொல்கத்தா அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் குஜராத் அணி 39 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் குஜராத் அணி 12 புள்ளிகளுடன் தொடர்ந்து புள்ளி பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. இந்நிலையில் ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் லக்னோ, டெல்லி அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. இந்த போட்டி இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோவில் தொடங்க உள்ளது.